இன்னைக்கு மத்தியான சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. என்னென்ன வச்சுருக்கேன்னு சொல்லி பார்க்குறீங்களா? சுட சுட சோறு செங்கல்பட்டு அரிசியில், கூடவே கேரட் பீன்ஸ் பொரியலுங்க. பயங்கரமாக உப்பு கூட்டிட்டு அதனால ஒரு 2-3 முட்டையை உடச்சி விட்டு நிறைய பெப்பர் தூள் போட்டு அப்படியே கிளறி இன்றைக்கி சமாளிச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. இப்போ பரவாயில்ல. கூடவே சால மீன் ஃப்ரை பண்ணியிருக்கேன், நெத்திலி மீன் குழம்பு பண்ணியிருக்கேன். சரியா? நெத்திலி மீன் வந்து தாளிக்காமல் சும்மா நார்மலாக தான் குழம்பு பண்ணியிருக்கேன். நல்லா காரசாரமாக இருக்குது. சரியா? அப்புறம் நேற்று வச்ச பாவக்காய் தீயல் நல்லா வறுத்தரைச்சி பண்ணதுங்க. கொஞ்சம் கூட கசப்பு இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நேற்றை விட இன்றைக்கி இன்னும் அதிகமான டேஸ்ட்டில் இருக்கும். அதனால் நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சாச்சு. சரியா? கண்மணிக்கும் ப்ரூனோக்கும் நெத்திலி மீன் போட்டு அப்படியே பூசணிக்கெல்லாம் போட்டு சூப்பராக சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. கண்மணிக்கு சர்க்கஸை பாருங்கள் எந்த அளவுக்கு பம்பரமாக கறங்குறா பார்த்தீங்களா? எதுக்குன்னா சாப்பாட்டுக்கு தான் எடுத்து கொடுத்தாச்சு. 2 பேரும் நல்லா திருப்தியாக இன்னைக்கு குளிச்சாங்க, சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியில் நம்ம பூனை பாப்பாவுக்கு கொடுக்கணும்ல, அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும்போது கண்மணியோட அம்மா வந்தாங்க. அதனால் அவங்களுக்கும் கொஞ்சம் சாப்பாடு வச்சேன். வாழை இலையில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா பாத்திரத்தில் வைக்கும்போது பாத்திரத்தை தூக்கிட்டு போயிடுறாங்க, 2-3 பிளேட்டு போயிட்டு. அதனால இன்றைக்கி வாழை இலையில் வச்சு சாப்பாடு கொடுத்தாச்சு. அப்புறம் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா? என்ன ஸ்பெஷல் மறக்காமல் கமெண்ட்